ஹாய் ஹலோ வெல்கம் டு மை சேனல். நான் உங்கள் எஸ்எல் தகடூர் தமிழச்சி. இன்றைக்கான கதை ஒரு விடுகதை மூலமாக பழமொழி மூலமாக ஒரு சின்ன குட்டி கதை. சரிங்களா? இன்றைக்கான விடுகதை என்ன அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி, எத்தனை பேருக்கு கிராமம் பிடிக்கும், அங்கே இருக்கிற வயல்வெளிகள் எத்தனை பேர் மிஸ் பண்ணுறீங்க அப்படின்றவங்க கமெண்ட் பண்ணிவிட்டு இந்த விடுகதையை கேளுங்க. வாங்க விடுகதைக்குள்ளே போகலாம். வெள்ளையாய் விழுவான், கருப்பாய் எழுவான், தாகம் தீர்த்தால் பொன்னாக மாறுவான், அவன் யார் அப்படின்ற விடுகதைக்கு இந்த கதையோட இறுதியில் பழமொழியோடு சேர்ந்து அதுக்கு விடையும் சொல்கிறேன். சரிங்களா? வாங்க கதைக்குள்ளே போகலாம். ஒரு அழகான மேற்கு தொடர்ச்சி மலையில் ஒரு அடிவாரத்தில் மல்லிகாவதி அப்படின்ற ஒரு கிராமம். இந்த கிராமத்தில் எப்படின்னா பார்க்குறதுக்கே ரொம்ப அருமையாக பச்சை பசேன்னு இருக்கும். எப்படின்னா தார் சாலை முடிஞ்சு அங்கே செம்மண் சாலை ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா அது மல்லிகாவதியோட கிராமத்தை நோக்கி பயணம் செய்கிறோம் அப்படின்னு அர்த்தம். அந்த கிராமத்துக்குள்ளே போகும்போது இரு பக்கமும் அந்த தென்னை மரங்கள் உயர்ந்து நிற்கும். அது பார்க்கும்போது எப்படி இருக்குன்னா, வர்றவங்களையெல்லாம் அன்போடு வரவேற்கிற மாதிரி இருக்குமா. அப்படிப்பட்ட ஒரு அழகான கிராமம். அந்த கிராமத்தில் கொஞ்சம் தூரம் போனோம் அப்படின்னா மிகப்பெரிய ஒரு ஓட்டு வீடு. அந்த வீட்டில் வயதான ஒரு பாட்டி இருக்காங்க. அந்த பாட்டி பேர் லக்ஷ்மி. அந்த பாட்டி எப்படின்னா காலையில் 4 மணிக்கெல்லாம் எழுந்து வாசல் தெளித்து கோலம் போட்டு 5 மணிக்கெல்லாம் அடுப்பை பற்ற வச்சு சுட சுட கருப்பட்டியோட காஃபி கலந்து கொண்டு வருவாங்களாம். அந்த காஃபியோட மனம் அந்த சாலையில் போகிற எல்லாருமே, என்ன லக்ஷ்மி பாட்டி காஃபி ரெடியா அப்படின்னு கேட்குற அளவுக்கு ரொம்ப வாசனையாக இருக்குமா. எல்லாருமே அந்த வாசனையோடு வீட்டுக்கு போவாங்களாம். அந்தளவுக்கு மனம் தூக்கலாக மண் மணத்தோடு வருமா. எல்லாருக்குமே தெரியும், நம்ம எல்லாருமே என்ன தான் கூகுள் அது இதுன்னு ஏகப்பட்ட ஆப்புகள் இருந்தாலும் நம்ம கிராமத்தில் இருக்கிற ஒரே கூகுள் பிளேஸ் எது தெரியுங்களா? ஆலமரத்தடி இல்லைங்களா? அந்த ஆலமரத்தடியில் உட்காந்துக்கிட்டு தான் அங்கே இருந்த பெரியவங்க எல்லாருமே உலக அரசியல் பேசுகிற இடம். இளைஞர்கள் எல்லாம் நம்ம ஊர் திருவிழா அடுத்து எப்போ போடலாம், எப்படிலாம் போடலாம் அப்படின்னு திட்டம் தீட்டுற இடம். குழந்தைங்களுக்கெல்லாம் அந்த ஆலமரத்து விழுதுகள் தான் ஊஞ்சல். இந்த மாதிரி நம்ம மினி கூகுளை அந்த அரச மரத்தடி தான் ஆலமரத்தடி தான் இல்லைங்களா? இந்த மாதிரி ரொம்ப அழகான ஒரு கிராமத்தில் மருது அப்படின்ற ஒரு இளைஞன் வாழ்ந்துட்டு வரான். அவன் ஒரு பட்டதாரி. அவன் வெளி ஊரில், அதாவது நகரத்தில் ரொம்ப கை நிறைய சம்பாதிக்கிற ஒரு ஆள். அந்த நபர் ஒரு நாள் ஊருக்கு வரும்போது அவங்க ஊரில் வறண்டு கிடக்கிற ஏரிகளையும் அந்த வறண்டு போன நிலத்தையும் பார்த்த உடனே, இவ்வளோ சம்பாதிச்சு நம்ம ஊருக்கு என்ன நம்ம செய்ய போகிறோம், நம்ம ஊர் இப்படி இருக்கும்போது நம்ம சம்பாதிச்சு நம்ம என்ன சாதிக்க போகிறோம் அப்படின்னு அவனுக்குள்ள ஒரு கேள்வி. உடனே என்ன பண்ணுறான், அவன் தன்னோட வேலையை விட்டுட்டு ஊருக்கு திரும்பி வரான். ஊரில் இருக்கிறவங்களாம் என்ன சொல்கிறாங்க, என்ன ஒரு முட்டாள்தனம், கை நிறைய சம்பாதிக்கிறதை விட்டுட்டு இவன் என்னடானா இந்த பாலா போன மண்ணை நம்பி வந்திருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு ஊரில் இருக்கிறவங்க எல்லாருமே ஏளனமாக பேச ஆரம்பிக்கிறாங்க. இருந்தாலும் அவன் கொஞ்சம் கூட மனம் தளர்றதில்லை. முதல்ல என்ன பண்ணுறான்னா, ஏரியை தூர் வர்றான். அங்கே தன்னை போல் இருக்கிற இளைஞர்களை எல்லாத்தையுமே ஒன்றா கூட்டி ஃபஸ்ட்டு ஏரிகளை எல்லாத்தையுமே தூர் வர்றான். 2வது இயற்கை விவசாயம். அங்கே முன்னாள் விவசாயிகளோட அறிவுரைகளை எல்லாம் கேட்டு இயற்கையான ஒரு விவசாயத்தை ஆரம்பிக்கிறான். 3வது மிகப்பெரிய விஷயம் என்ன அப்படின்னா, மழைநீர் சேகரிப்பு தொட்டி எல்லா வீட்லேயும் அமைக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப கடினமாக உழைக்கிறான். இந்த மாதிரி 1 ஆண்டு காலங்கள் ரொம்ப கடுமையாக உழைச்சி அதோட முடிவில் என்ன ஆகுதுன்னா, அந்த மல்லிகாவதியே ரொம்ப பசுமையான மல்லிகாவதியாக மாறுது. அங்கே பார்க்க எல்லா இடங்களுமே பச்சை பசேல்னு வறண்டு போன நிலங்கள் எல்லாமே பூத்து குலுங்குது. ஏன்னா அந்த வருஷம் ரொம்ப மழை. நம்மக்கிட்ட மழை வளம் இருக்கே தவிர சேமிக்க வைக்கிற இடம் வளை தான் இல்லாமல் போயிட்டுருக்கு. அந்த ஏரிகள் எல்லாம் தூர் வராமல் இத்தனை வருஷம் மழை தண்ணி இல்லாமல் அந்த காடே ரொம்ப வறண்டு போயிருந்தது. ஆனால் இந்த மருது என்ன பண்ணுறான், முதல்ல அந்த ஏரியை தூர் வாரினதுனால அங்கே பெய்ந்த மழை எல்லாமே வீணாகாமல் ஏரியில் சேமிக்க ஆரம்பிக்கிறாங்க. கிணறுகளிலும் தண்ணீர் நிரம்பி வழியுது. அதனால் என்ன ஆகுது, அந்த விவசாயம் செழித்து வளருது.
ஒரு வருஷத்துக்கு அப்புறம் மருதை பார்த்து யார் ஏளனமாக சிரித்தாங்களோ அவங்க எல்லாருமே பார்த்து அவன் தோலை தட்டி கொடுத்து உன்ன மாதிரி மக்கள், உன்ன மாதிரி பசங்க தான் இந்த நாட்டுக்கும் இந்த ஊருக்கும் தேவை அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ரொம்ப பெருமையாக பேசுகிறாங்க. இந்த பெருமைக்காகவோ இல்லை தன்னோட வளர்ச்சிக்காகவும் அவன் அந்த மாதிரி விஷயங்கள் செய்யலை. நம்ம நாடு நம்ம ஊர் நல்லா இருக்கணும் அப்படின்னு முதல் படி எடுத்து வச்சான். அந்த மாதிரி நம்ம எல்லாருமே எல்லா வேலையை விட்டுட்டு தான் போய் செய்யணும்னு கிடையாது. நம்மளால் முடிஞ்ச சிறு சிறு வேலைகளை நம்ம வீட்டில் இருந்தே தொடங்கலாம் அப்படின்றது இந்த கதை ரொம்ப நல்லாவே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சரிங்களா? இதுக்கான விடை என்ன அப்படின்னு பார்க்கலாங்களா? அந்த விடுகதைக்கான விடை நெல்மணி. வெள்ளையாக விழுவான், கருப்பாக எழுவான், தண்ணீர் கொடுத்தால் பொன்னாக மாறுவான். அவன் யார்? நெல்மணி. நல்லா யோசிச்சு பாருங்கள், உங்களுக்கே புரியும். சரி, நம்ம ஒரு பழமொழியோட முடிப்போம். பார்த்தீங்களா? பழமொழி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உழுந்தவன் கணக்கு பார்த்தால் உழவு கூட மிஞ்சாது, ஆனால் உழவு கைவிட்டால் உலகமே இயங்காது. இல்லைங்களா? நம்ம எல்லாருமே விவசாயத்தை போற்றுவோம், விவசாயிகளையும் போற்றுவோம். உணவை வீணாக்காமல் இயற்கை விவசாயத்தை நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு வீட்டில் இருந்து தொடங்கணும் அப்படின்றது என்னோட அன்பான வேண்டுகோள். நன்றி, வணக்கம்.